ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலன் கிரியேஷன். நம்ம இப்போ கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச்சு. இது சில்க் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் இப்போ சொல்லித்தர போகிறேன். இப்போ கிளாத்தில் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அது மேலே செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ ஜரி த்ரெட் எண்டில் முடிச்சு போட்டுக்கிறோம். முடிச்சு போட்டு த்ரெட்டை அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சு போடுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேக் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், பேக் செயின் ஸ்டிச் போட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சு போடுறோம். செயின் ஸ்டிச் போட தெரியலனா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு போடுற வீடியோ போட்டிருக்கேன். அந்த செயின் ஸ்டிச் வீடியோ பார்த்துட்டு இந்த செயின் ஸ்டிச்சு போட்டிங்களா ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட் வீடியோவும் போன வீடியோவில் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு எண்டு வரும்போது கொஞ்சமாக டேர்ன் பண்ணி அப்படியே அந்த செயினை ஒட்டின மாதிரியே இன்னொரு செயின் போடணும். அதுக்கு பேர் தான் டபுள் செயின் ஸ்டிச்சு. இது ப்ளவுஸோட நெக்கில், குர்த்தி நெக்கில் இதெல்லாம் மோஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அந்த செயினை ஒட்டின மாதிரியே இன்னொரு செயின் போடுறோம். போட்டுட்டு அப்புறம் எண்டில் முடிச்சு போட்டுருணும். எண்டில் முடிச்சு போட்ட வாட்டி இப்போ நம்ம அடுத்து சில்க் த்ரெட்டில் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். ஆனால் ஜரி த்ரெட்டில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா த்ரெட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அதனால் அக்காது. அதனால் ஈஸியாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் கொஞ்சம் வேகமாக இழுத்தோம்னா அந்துடும். அதனால் சில்க் த்ரெட்டை மெல்லமாக கொஞ்சம் நூல் ரொம்ப டைட்டாக இழுக்காமல் போடணும். அப்போ தான் அக்காத இருக்கும். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டில் எண்டில் முடிச்சு போட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு கொஞ்சம் டைட்டாக இழுக்காதீங்க, லூஸாகவே போடுங்க. ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த சில்க் த்ரெட் சென்சிட்டிவாகிறதுனால அந்துடும். போட்டுட்டு அதே மாதிரியே கொஞ்சமாக டேர்ன் பண்ணி அந்த நூலை ஒட்டின மாதிரியே இன்னொரு செயின் போட்டால் டபுள் செயின் ஸ்டிச்சு. பாருங்கள், கொஞ்சமாக டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே இன்னொரு செயின் ஸ்டிச்சு போடுறோம். செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் இந்த நூலை ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா அறுந்துடும். போட ப்ராக்டிஸ் ஆனிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு எண்டில் இப்போ முடிச்சு போட போகிறோம். ஒரு லூப் மேலே இழுத்துட்டு இன்னொரு லூப் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட் லூப் பிடிச்சிக்கணும். அதுதான் முடிச்சு. இப்போ இதை எந்தெந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். யூ நெக்கு, பானெக்கு, டைமண்ட் ஷேப்பு, இது மூணுலேயும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ளவுஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.